வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கம்பம் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் கூடலூருக்கு இடையில கேப்டன் கிரவுண்டு அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த குப்பை கிடங்குல வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு தீ விபத்து ஏற்படுது. அதை வந்து தீயணைப்புத் துறையினர் மற்றும் பல துறையினர் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக வந்து தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்குண்டான நடவடிக்கையெல்லாம் எடுத்து நல்லபடியாக சூப்பராக பண்ணாங்க. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை. அவங்களையெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தருணத்தில் வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை நம்ம சேனல் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி அதிகாரிகளை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அந்த தீ விபத்து ஏற்பட்டு ஒரு 5-6 நாட்கள் வந்து புகையினுடைய தாக்கம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அங்கே தீ அமர்த்தினாலும் புகைகள் வந்து பயங்கரமாக இந்த பகுதியவே வந்து ரொம்ப இந்த வழியாக வரும்போது நம்ம சுவாசிக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஒரு சில தினங்கள் ஆக ஆக கொஞ்சம் புகையின் அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. கடந்த 2 தினங்களாக வந்து புகையின் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25 கிட்டத்தட்ட தீ விபத்து ஏற்பட்டு 10 நாள் ஆகுது. நேற்று வரைக்குமே புகையின் அளவு கம்மியாக இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகையின் அளவு பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 10 நாளாக வந்து இந்த இஷ்யூ இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் இருக்குது. இங்கே வந்து அங்கங்கே ஒரு சில குடும்பங்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய டீ கடை இருக்குது. இங்கே வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 2000 பேர் வந்து போகக்கூடிய இடம். அது மட்டும் இல்லை, அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வரும். அப்போ அவங்களுடைய சுவாசிக்கும் போது இந்த காற்றின் தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா தீ விபத்து ஏற்பட்டு 10 நாளாச்சு. ஒரு கடந்த 2 நாட்கள் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மீண்டும் மறுபடியும் நிறைய புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பகுதியில் போயிட்டு வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பை கிடங்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து தனியார் கல்லூரி வேற இருக்கு. இந்த புகை வந்து நல்ல வேளை காற்று வந்து ஒரே பக்கமாக அடிக்காமல் மாற்றி மாற்றி அடிக்கிறதுனால இந்த புகை வந்து அப்படி சரௌண்டிங்காக போய் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த புகையை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல. நம்மளும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.